ஸோ விஜய் வருகைக்கு பிறகு தான் அந்த சறுக்கல் அப்படின்னு ஆமாம் நினைக்கிறீங்க. ஆமாம் 26 கட்சிகளோடு கூட்டணி வைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்கிற ஒரு நிலைமைக்கு திமுக இன்றைக்கு ஆளாகி இருக்கிறது. ஒரு பின்னம் பெரிய சக்தியாக அதிகாரத்தில் இருக்கிற கட்சி நின்றிருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இன்றைக்கு சாதி குழுக்களை கூட வாரி அணைத்து கொண்டு எங்களுக்கு எதிராக யாரெல்லாம் ஒரு துரும்பு கிடைத்தாலும் அதை தூக்கி மஞ்சத்தில் வைத்து கொஞ்சுகிற நிலைமைக்கு ஸ்டாலின் தள்ளப்பட்டிருக்கிறார். அந்த கூட்டணியில் யாரும் மகிழ்ச்சியாகவும் இல்லை, மனநிறைவாகவும் இல்லை. 0.45 வாக்குகள் மட்டுமே கொண்டிருக்கிற ஒரு கட்சிக்கு நாடாளுமன்ற மேலவையில் இடம் கொடுத்து 10 இடங்களை தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார். 8% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சி என்கிற அந்தஸ்தை எட்டியிருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 8 இடங்களை கொடுத்து 6 இடங்கள் தனித்தொகுதி, 2 இடங்கள் பொது தொகுதி என்று ஒரு நவீன தீண்டாமை வேறு செய்திருக்கிறார். செயற்குழு இல்ல, தேசிய செயலாளர் பேபி அவர்களே வந்து மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய நிர்வாகிகளை விடிய விடிய சந்தித்து 5க்கு மேல் எதிர்பார்க்கிறோம் என்று வெளிப்படையாக அறிவித்து விட்டதற்கு பிறகு 6 தொகுதி வாங்காமல் விடப்போவதில்லை என்று வைராக்கியமாக இருந்து செயற்குழுவில் அந்த முடிவை திட்டவட்டமாக அறிவித்ததற்கு பிறகு 5 தொகுதிகளோடு பேச்சுவார்த்தையில் கமுக்கமாக அவர்களை அழுத்தி சம்மதிக்க வைத்திருக்கிறது திமுக.